திமுக வெற்றி பெறும் என்று கணித்த தொலைக்காட்சிகள் ஒருத்தர் கூட வந்து அவங்களுக்கு 145க்கு மேலே போல 125லேருந்து 145. அப்படின்னா தொங்கு சட்டமன்றம் தான் அமைய போகுது என்பது தான் வந்து மறைமுகமாக திமுக வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சிகள் கூட கணித்து சொல்கின்றன. இது வரைக்கும் கூட்டணி அரசு நடத்துகிற அனுபவம் திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே கிடையாது. அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கும்? காங்கிரஸ் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணுன்றாங்க. ஒரு புதுவிதமான பிரச்சனை திமுக உருவெடுக்கும். இப்போ காங்கிரஸை ஒதுக்கி தள்ளிட்டு திமுக முன்னால் போகுதுன்னா அது அரசியல் ரீதியிலான ஒரு பிளவு, கண்டிப்பாக பிளவு. ஏன்னா அண்ணா திமுகக்குள்ள இருக்க பிரச்சனை இதை விட மோசமானது. அதாவது திமுக வந்து தனியாக 118 வாங்கினா அவங்க வந்து யாரோட தயவும் தேவையில்லை, அவங்க மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டோம், எங்கள் கவர்மெண்ட்டு தான்ட்டு ரைட் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, என்னோட கற்றுக்கிட்டான்ட்டு. ஆனால் அண்ணா திமுகவில் அந்த நிலைமை கிடையாது. எடப்பாடிக்கு 118 சீட்டு தனியாக வந்தாலும் 118 இல்லை 130 சீட்டு 140 சீட்டு எடப்பாடி வாங்கினாலும் பிஜேபிக்கு 3 எம்எல்ஏ இருந்தனாலும் பிஜேபிக்கு மந்திரி சபையில் இடம் வேணும்னு அமித்ஷா மோடி வலியுறுத்துவாங்க. அது என்டிஏ கவர்மெண்ட்டு தான் இது வரைக்கும் வாய் சொல்கிறாங்க. அப்போ அவங்கள அகாமடேட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் எடப்பாடிக்கு வரும். தாவேகா விஷயம் அது ரொம்ப ஒரு அன்டெஸ்டடாக இருக்குது. ஒருவேளை அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்கன்னா அது அவங்க ஆட்சி தான், ஏன்னா அவங்களுக்கு கூட்டணியே கிடையாது, அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு அது போகுமான்னு தெரியல. ஒரே ஒரு கருத்து கணிப்பு ஆக்சிஸ் இந்தியா மட்டும்தான் அவங்களுக்கு 98லேருந்து 120 சீட்டுன்றான். அந்த அரசியல் நெருக்கடின்றது அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு அந்த நெருக்கடியே கிடையாது. ஆனால் எல்லாமே புதிய நபர்களாக இருக்கிறதால அவங்கள அடகாப்பது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். கண்டிப்பாக தான் ரெசார்ட் பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கும், ஆயாராம் காயாராம் ஆரம்பிப்பான், குதிரை பேரம் ஆரம்பிக்கும். அன்றைக்கி எதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு? யார் ஜெயிச்சாலும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உடனே இங்கே வாங்கன்றாரு. ஏன்னா அசம்பிளிலேருந்து பனையூர் போகிறதுக்குள்ளே தூக்கி போடுவானுங்கன்னு பயப்படுறாரு. திமுக அண்ணா திமுக தூக்கி போடுவானுங்க நல்லா தெரிஞ்சிருக்கு, அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எழுதி வச்சுக்கோங்க சார், ஒரு 20 எம்எல்ஏ விஜய் ஜெயிச்சா கூட தன் கட்டுப்பாட்டில் வைப்பது விஜய்க்கு கடினம். கடன் 10 லட்சம் கோடி இருக்குன்றாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற இந்த வாக்குறுதியெல்லாம் பார்க்கும்போது சாத்தியமானு யோசிக்க தோணுது. அந்த யோசிக்கும் திறன் மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு இருக்கிற கடன் இவ்வளவு செஞ்சிட முடியுமா மக்கள்கிட்ட இருக்குதான புரிதல்? 5 ரூபாய்க்கு ஒன்று செஞ்சுட்டா ஒரு காரியத்தை சாதிச்சுட்டா 50,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிக்கணும். 5 ரூபாய்க்கு சாதனை 50,000 ரூபாய்க்கு விளம்பரம். விளம்பரத்திலேயே ஓடின கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட். ஏன்னா நீ வந்து மிக்சி கொடுத்தாச்சு, கிரைண்டர் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. 8,000 ரூபாய் கூப்பன்றது என்னங்க இருக்குது? அப்பட்டமான கைவிட்டு தானே பண்ணது. அந்த 8,000 ரூபாய் கூப்பனை நிறைவேற்றுறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிந்தே இந்த 2 பேரும் மக்களை வந்து கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கக்கூடிய அளவுக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் கஜானா காலி. எழுதி வச்சுக்கோங்க, எவன் ஜெயிச்சாலும் இனிமேல் கிளைமாக்ஸு அடுத்த பட்ஜெட் ஜூன் மாதம் போடும்போது தான் இருக்குது. உண்மையான நெருக்கடின்றது அதுதான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் சார் மே 4 ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதிகப்படியாக பார்க்கப்படுறது திமுக, அதிமுக, தாவேகா. சீமான் அவர்களை பர்சன்டேஜ் வாரியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளவு சதவீதம் வாங்குவார் அப்படின்ற மாதிரி. இந்த 3 கட்சிகளில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன மாதிரியான அரசியல் நெருக்கடிகள் வரும் இந்த 3 கட்சிகளை பொறுத்த வரைக்கும்? நல்ல கேள்வி. இப்போ யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு நம்ம பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம சனிக்கிழமை 5 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு 48 மணி நேரத்தில் ரிசல்ட் வந்துட போகுது. அதனால் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. மக்கள் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்க போகிறோம். இது ஜனநாயகத்தின் வெற்றி. ஸோ மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதால் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நாம் தலைவணங்கி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதனால் யார் ஜெயிப்பான்னு யார் தோப்பாங்கன்னு பேசுறது பொருளற்றது. அதனால் அதை நாம் பேசப்போவதில்லை. 2வது, அரசியல் ரீதியான வெற்றி பெற்றால் இந்த 3 கட்சிகள், இந்த 3 பேரில் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்புறோம். ஆமாம், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, இன்னொன்று தாவேகா. வெற்றி பெற்றால் வரக்கூடிய நெருக்கடிகள் என்ன என்பதை நம்ம பேசலாம். முதல்ல திமுகவை எடுத்துக்கலாம். இப்போ வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ திமுக வெற்றி பெறும் என்று கணிக்கக்கூடிய தேசிய தொலைக்காட்சிகள் கூட 125லேருந்து 145 அணி மொத்தமாக சேர்த்து தான் சொல்கிறாங்க. கூட்டணியாக தான் 118 தான் வந்து மெஜாரிட்டி நம்பர். இப்போ அவங்களுக்கு 133 இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு கூட்டணியோடு சேர்த்து 169 இருக்குது. திமுக வெற்றி பெறும் என்று கணித்த தொலைக்காட்சிகள் ஒருத்தர் கூட வந்து அவங்களுக்கு 145க்கு மேலே போல 125லேருந்து 145 கூட்டணியோடு சேர்த்து. அப்படின்னா தொங்கு சட்டமன்றம் தான் அமைய போகுது என்பது தான் வந்து மறைமுகமாக திமுக வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சிகள் கூட கணித்து சொல்கின்றன. இதை நம்ம முதல்ல புரிஞ்சு அதனுடைய மறைமுக அர்த்தம் அது.
அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கூட்டணி அரசு அமைகிறது அப்படின்னா அதில் வரக்கூடிய நெருக்கடிகள் இது வரைக்கும் கூட்டணி அரசு நடத்துகிற அனுபவம் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்குமே கிடையாது. அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கும்? இல்லை ஒருவேளை வந்து இப்போ 120 சீட்டு திமுக வந்துடுது, ஆனால் கூட்டணியோடு சேர்த்து 135 வருதுன்னா காங்கிரஸ் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணுன்றாங்க. இப்போ ஒரு புதுவிதமான பிரச்சனை திமுக உருவெடுக்குது. இப்போ காங்கிரஸுக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுக்கு 120, காங்கிரஸுக்கு வந்து ஒரு 10, கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு 10, 140 இருக்குது திமுகக்குன்னா, காங்கிரஸ் வந்து இல்லை எங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும், உங்களுக்கு மெஜாரிட்டியோட 2 மார்க்கு கூட இருந்தால் கூட அதிகாரன்றது வந்து பரவலாக்கப்படணும், கொள்கை வகுப்பில் எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை ஏற்கனவே வச்சுட்டாங்க. சொடாங்க 2 நாள் முன்னாலே மெஜாரிட்டி இருந்தாலும் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாரு. அப்படி ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் வைக்குமே ஆனால் நம்பர்ஸ் எங்கள் கையில் இருக்குது, நான் 118க்கு 120 இருக்குது, அதனால் யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, மீதி இருக்கக்கூடிய காங்கிரஸை தவிர்த்த இடதுசாரிகள் விசிக்கா கூட எங்களுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு வேணாம், அதனால் 130 இருக்குது வேணான்னு ஒதுக்கி தள்ளிட்டு திமுக போக முடியுமான்ற கேள்வி எழுது. வேணா நம்பர் கேம் மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கலாக அது ஏற்படுத்தக்கூடிய காயங்கள், மன அழுத்தங்கள். ஏன்னா ஏற்கனவே இந்த அலையன்ஸ்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆமாம், யாருமே மகிழ்ச்சியாக இல்லை. இந்த 2 நாளாக வைகோவும் சிபிஎம் முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணனும் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீராவேசம் வந்து பேசுகிறாங்க. ஆமாம், இளைஞர்களின் எழுச்சின்றார் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? முடிவு வரத்துக்கு 2 நாள் முன்னால் தான் இளைஞர்களின் எழுச்சி அப்படியே பார்த்துட்டு பரவசம் ஆகிட்டாரா தோழர் பாலகிருஷ்ணன்னு, கே பாலகிருஷ்ணன்னு. இதைத்தானே முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கட்சிகள் வந்து திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் கூட்டணி வேண்டும் என்ற அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூட்டணி ஆட்சி அமைக்கணும் என்ற கோரிக்கையை இந்த கட்சிகள் வலியுறுத்துவாங்க. திமுக அதை ஏற்றுக்காது. இந்த கட்சினா குறிப்பாக காங்கிரஸ் வலியுறுத்தும். இப்போ காங்கிரஸை ஒதுக்கி தள்ளிட்டு திமுக முன்னால் போகுதுன்னா அது அரசியல் ரீதியிலான ஒரு பிளவு, கண்டிப்பாக பிளவு. ஏன்னா இந்த ஒரு தேர்தலோட அரசியல் முடிவுக்கு வந்துட போகிறது கிடையாது, திமுகவோட அத்தியாயம் முடிவுக்கு வர போகிறது கிடையாது. ஆமாம், 2026 தேர்தலோட லைஃப் ஒன்றும் முடிஞ்சிட போகிறது கிடையாது. யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் லைஃப் வில் ஃப்ளோ ஆன், இல்லையா? லைஃப் ஓடும். ஆமாம், அதே மாதிரி கட்சிகளும் அவங்களோட அரசியலை முன்னெடுத்துட்டு போவாங்க. இந்த தேர்தலில் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒன்றும் முற்றுப்புள்ளி கிடையாது. இல்லை சார், 2021 இல்லாத தாக்கம் இந்த 26 இப்படி எனக்கு அதிகாரத்தில் பங்கு சொன்னது காரணம் இந்த விஜய் ஃபேக்டர் ஒரு முக்கியமான காரணம், அதில் எந்த சந்தேகம். சார் வித்தவுட் தாவேக்கு என்னவா சார் இருந்திருக்கும்? வித்தவுட் தாவேக்கா வந்து இந்த கோரிக்கை அவங்க முன்னே எடுத்துருப்பாங்களான்னா கேள்வி, அது பதில் கடினம். இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கிறதால அதை வலியுறுத்துறாங்க. அது கரெக்ட், யுவர் ரைட். நான் சொல்கிறது வந்து என்ன நடக்கும்னு சொல்கிறேன். திமுக ஒரு வேளை வெற்றி பெற்றால் 120 வாங்கி அவங்க 118 வாங்கினா மினிமம் நம்பரு, ஒரு 120 ரஃபாக வச்சுக்கோங்களேன். கூட்டணி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு 140 வருது, காங்கிரஸ் கிட்ட ஒரு 10 இருக்குது, அவங்க எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் திமுக அதுக்கு ஒத்துக்காமல் அவங்க வந்து முன்னெடுத்துட்டு போகும்போது காயம் வரும், உள்ளுக்குள்ளே வரசல் வரும், உள்ளாட்சி தேர்தல் எதிர்வலிக்கும். ஏன்னா இந்த தேர்தலுக்கு வந்து பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடராது என்பதுதான் பலருடைய புரிதலாக இருக்கு, விவரம் அறிந்தவர்கள் புரிதலாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் ஒரு காங்கிரஸ் டெலிகேஷன் கனிமொழியை பார்த்தபொழுது நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற கடைசி தேர்தல் இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பக்கத்துலையுமே வந்து ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் தோன்றவே இல்லை, அதுதான் அறிகுறி. ஆமாம், 2019 கருணாநிதி மரணத்துக்கு பிறகு நடந்த 3 தேர்தலில் ராகுலும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் தோன்றியிருக்காங்க. ஆனால் இந்த முறை வரவே இல்லை, அதுவே அடையாளம். ஸோ ஒருவேளை திமுக வெற்றி பெற்றாலும் அதிகாரத்தில் பங்கு என்ற காங்கிரஸ் கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொள்ள போவது இல்லை என்ற காரணத்தால் கூட்டணி முறியும். கூட்டணி இதோட இந்த கூட்டணி வந்து முடிவுக்கு வரும். ஏற்கனவே பாலகிருஷ்ணன் வைகோலாம் பேசுகிற பேச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ரணம் அதிகமாக இருக்குது. அதிகாரத்தை திமுக தனியாக சுவைக்கும், இவர்கள் வந்து பழத்தை சுவைக்க முடியாமல் கை கட்டினது வாய் கட்டலன்னு அண்ணாந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பார்கள். ஸோ தேர்தலுக்கு பிறகு அதிமுக கூட்டணியில் பெரிய சிக்கல்கள் உருவெடுக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதிகாரம் கையில் வந்துச்சுன்னா எதை வேணால் சமாளிக்கலான்ற எண்ணத்தில் திமுக வந்து கண்டிப்பாக வந்து யாருக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம தான் அவங்க போவாங்க. ஸோ இது அங்கே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. உரசல் அதிகமாகவும் மன அழுத்தம் அதிகமாகவும் உள்ளாட்சி தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடக்குது இல்லை, அதில் வந்து கண்டிப்பாக கூட்டணி கொலாப்ஸ் ஆகும். 21 இந்த மாதிரி கூட்டணி வச்சுலாம் திமுகவில் சந்திக்க முடியாது. இதுதான் வந்து என்னோட ப்ரொஜெக்ஷன். இல்லை சார், வெற்றியோ தோல்வியோ இரண்டில் எது நடந்தாலும் கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது நடந்தாலும் கூட்டணி உடையும். அதாவது சிலர் நினைக்கிற மாதிரி வெற்றி அடைஞ்சா கூட்டணி தொடரும்னு நினைக்காதீங்க. வெற்றி அடைஞ்சாலும் கூட்டணி தொடரும். உள்ளாட்சி தேர்தலில் திமுக இவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா வந்து இடதுசாரிகளுக்கும் திமுகவுக்கும், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும், குறிப்பாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய உரசல்கள் என்பவை பெரிய அளவில் வந்திருக்குது. வெளியில் தெரியல, நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. மீடியா திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறதால அதை பேச மறுக்குது. இப்போ சொடாங்கர் தெளிவாக சொல்கிறாருங்க, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணுன்றாரு. உனக்கு தனி மெஜாரிட்டி வந்தாலும், உனக்கு 118 வந்தாலும் எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணுன்றாரு. எத்தனை மீடியா அதை பேசணும்? திமுகவை சொரிஞ்சு விட்டுன்னு தானே இருக்கான்.
புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அதனால திமுகக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை என்பது ஒரு செயற்கையான ஒற்றுமை. பலரும் நினைக்கிற மாதிரி தோத்தா கூட்டணி உடையும் ஜெயிச்சா தொடருன்றதெல்லாம் கிடையாது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் கூட்டணியில சிக்கல்கள் உருவெடுக்கும், பெரிய அளவில் உருவெடுக்கும். இது ஒன்று. இல்லை சார், நீங்கள் சொன்னது முக்கியமான கருத்து ஒன்று, அனுபவம் இல்லைன்னு சொன்னீங்க. கூட்டணி ஆட்சி, கூட்டணி அதிகாரம்லாம் கொடுத்து அனுபவமே கிடையாதுன்னு சொல்லி முக்கியமான வார்த்தை. வரலாறு பார்க்கும்போது அப்படி கிடையவே கிடையாது. திமுக அதிமுக அப்படி கூட்டணி ஆட்சி அமைச்சு பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை ஸ்டாலின் புதுவிதமாக கொடுத்து தான் பார்க்கலாமே எடுத்தாருன்னா அந்த கூட்டணி தொடர்றது அப்படி நடந்தால் அது நல்லது. மாநிலத்தை என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லது. நீங்க தேர்தலை வந்து கூட்டணியா சந்திக்கும் போது நீங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிங்கன்னா ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். திமுக ஆதரிக்கிற எல்லா கட்சிக்கும் கூட்டணியில் மந்திரி சபையில் இடம் கூட நான் சொல்ல. 90 கட்சி ஆதரிக்கிறான். அதில் தேர்தலில் போட்டி போடாத கட்சிகள் தான் அதிகம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போட்டி போட்டு உங்க கூட போட்டி போட்டு உங்க கூட நிற்கிறவன் ஒரு எம்எல்ஏ அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். அதிகார பரவலாக்கம் என்பது அதுதான். அது அவங்க செய்யலை, திமுக செய்யலை. இந்த முறை செய்வாங்களான்னா வாய்ப்பு குறைவு. இது திமுகக்குள்ளே இருக்க பிரச்சனை. அண்ணா திமுகக்குள்ளே இருக்க பிரச்சனை இதை விட மோசமானது. அதாவது திமுக வந்து தனியாக 118 வாங்கினா அவங்க வந்து யாரோட தயவும் தேவையில்லை, அவங்க மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டோம், எங்கள் கவர்மெண்ட்டு தான்ட்டு ரைட் ராயெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, நீ என்னோட கற்றுக்கிடான்ட்டு. ஆனால் அண்ணா திமுகவில் அந்த நிலைமை கிடையாது. எடப்பாடிக்கு 118 சீட்டு தனியாக வந்தாலும் 118 இல்லை 130 சீட்டு 140 சீட்டு எடப்பாடி வாங்கினாலும் பிஜேபிக்கு 3 எம்எல்ஏ இருந்தனாலும் பிஜேபிக்கு மந்திரி சபையில் இடம் வேணும்னு அமித்ஷா மோடி வலியுறுத்துவாங்க. அது என்டிஏ கவர்மெண்ட்டு தான் இது வரைக்கும் வாய் சொல்கிறாங்க. அப்போ அவங்கள அகாமடேட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் எடப்பாடிக்கு வரும். ஸோ திமுகவை விட நெருக்கடி அண்ணா திமுகவுக்கு அதிகம், கூட சீட்டு இருந்தாலும் கூட. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். தாவேக்கா விஷயம் அது ரொம்ப ஒரு அன்டெஸ்டடாக இருக்குது. ஒருவேளை அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்கன்னா அது அவங்க ஆட்சி தான். ஏன்னா அவங்களுக்கு கூட்டணியே கிடையாது, அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு அது போகுமான்னு தெரியல. ஒரே ஒரு கருத்து கணிப்பு ஆக்சிஸ் இந்தியா மட்டும்தான் அவங்களுக்கு 98லேருந்து 120 சீட்டுன்றான். அந்த அரசியல் நெருக்கடின்றது அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அந்த நெருக்கடியே கிடையாது. ஆகவே இந்த 2 கட்சிகளுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது. அரசியல் சரியான வார்த்தை. இந்த அரசியல் நெருக்கடி தாவேக்காக்கு கிடையாது. ஆனால் எல்லாமே புதிய நபர்களாக இருக்கிறதால அவங்கள அடகாப்பது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். கண்டிப்பாக தான் ரெசார்ட் பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கும், ஆயாராம் காயாராம் ஆரம்பிப்பான், குதிரை பேரம் ஆரம்பிக்கும். அன்னைக்கு எதுக்கு அவர் கூட்டத்தை கூட்டுறாரு? யார் ஜெயிச்சாலும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உடனே இங்கே வாங்கன்றாரு. ஏன்னா அசம்பிளிலேருந்து பனையூர் போகிறதுக்குள்ளே தூக்கின்னு போடுவானுங்கன்னு பயப்படுறாரு. திமுக அண்ணா திமுக தூக்கின்னு போடுவானுங்க. நல்லா தெரிஞ்சிருக்கு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எழுதி வச்சுக்கோங்க சார், ஒரு 20 எம்எல்ஏ விஜய் ஜெயிச்சா கூட தன் கட்டுப்பாட்டில் வைப்பது விஜய்க்கு கடினம். ஏன்னா பெரிய அளவில் எதிர்த்தரப்பில் திமிங்கலங்கள் இருக்குது. தெரியும் அந்த எலெக்ஷனில் அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த எலெக்ஷனில் ஒரு தொகுதிக்கு எவ்வளோ கோடிகளை 20 கோடி 40 கோடி 50 கோடிலாம் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி செலவு பண்ணவங்க மத்தியில் இவங்கெல்லாம் எப்படி நிற்க முடியும்? அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே நெருக்கடி இந்த 2 கட்சிகள் வரக்கூடிய நெருக்கடி மட்டும்தான். விஜயோட பிரச்சனை என்பது பெரிய அளவில் ஒரு அரசியல் நெருக்கடி கிடையாது. தன்னுடைய எம்எல்ஏக்களை காப்பாற்றிக்கணும். கூட்டணியில் வந்து அதிகாரத்தில் வந்து மற்ற கட்சிகளுக்கு பங்கு கொடுக்கணுன்ற பிரச்சனை அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் கூட்டணியே இல்லை. ரெண்டாவது அவ்வளோ சீட்டு ஜெயிச்சு அதிகாரத்தை நோக்கி அவர் அதிகார கட்டிலின் அருகில் அவர் நகர்வாரான்னு அதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால் அரசியல் நெருக்கடி அவருக்கு இல்லை. இல்லை சார், நெருக்கடின்ற பட்சத்தில் இன்னொரு கேள்வி எனக்கு. இப்போ ஒருவேளை அதிமுக நம்ம கூட சீட்டு ஜெயிச்சாலும் கூட என்டிஏவுக்கு, அதனால பாஜகவுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும். ஒருவேளை குறைத்து ஒரு 90 100 அப்படி வாங்கும்போது தாவேக்கா 20 25 வாங்கும்போது கூட்டணியாக வாய்ப்பு இருக்கா? அப்போ அப்போ அந்த நெருக்கடி வந்து தாவேக்கா கிடையாது, திமுக அதிமுகக்கோ அல்லது திமுகக்கோ. ஏன்னா இவங்க 20 சீட்டு வாங்குறாங்க, அவங்க 2 பேரும் 90 ஒருத்தர் 100ன்னு வாங்குறாங்க. ஆனால் இந்த 20 தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர்னா நெருக்கடி வந்து தாவேக்காக கிடையாது, திமுக அண்ணா திமுக இவங்களை உள்ள இழுத்து என்ன மந்திரி பதவி கொடுக்கறதுன்றது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுது. நம்ம கட்சிகளோட நெருக்கடியை பார்க்கும்போது திமுகவுக்கு என்னென்ன நெருக்கடின்னு நான் சொன்னேன். ஜெயிச்சாலும் மெஜாரிட்டி இருந்தாலும் காங்கிரஸ் சேர்த்துக்கலன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, அதோட கூட்டணி அருந்து போகும். கண்டிப்பா அண்ணா திமுகவுக்கு 140 இருந்தாலும் அமித்ஷா பிரச்சனை பண்ணுவார், இவங்க கொடுத்து தான் ஆகணும். ஆனால் தாவேக்காக அந்த பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அவங்க 140 சீட்டு சில கருத்து கணிப்புகள் சொல்வது போல் ஜெயிச்சிட்டாங்கன்னா ரைட் ராயில் தனியாக மந்திரி சபை அமைச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு 20லேருந்து 30 தான் சீட்டு கிடைக்குது. இப்போ திமுகவுக்கு 90 கிடைக்குது, அண்ணா திமுக 80 கிடைக்குது. அப்படின்னும் போது இந்த 20 எடுக்கிறதுன்றதுல 2 பேருக்கும் போட்டி வரும். அண்ணா திமுகவும் போட்டி போடும், திமுகவும் போட்டி போடும். ஆனால் அது அண்ணா திமுகவோட நெருக்கடி, திமுகவோட நெருக்கடி. தாவேக்கா வந்து அது ஏன்னா விலை போகிறவங்களுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை கிடையாது, விலை கொடுத்து வாங்குறவனுக்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால் அதை நீங்கள் குழப்பிக்கூடாது நீங்கள். ஸோ அரசியல் நெருக்கடி என்பது தாவேக்காக்கு குறைவு. இந்த 3 பேரை பற்றி பேசினா பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்றது திமுக அண்ணா திமுகவுக்கு தான் அதிகம். இந்த மே 4 யார் வெற்றி அடைந்தாலும் இந்த வெற்றியானது மக்களின் தீர்ப்பு அப்படின்ற அடிப்படையில் வெற்றியை எடுத்துக்கலாமா, இல்லை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இந்த தேர்தல் வியூகம் ரீதியாக எடுத்த வெற்றி? இல்லை இந்த கேள்வியே தப்புங்க. என்னதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வெங்காயம்னு சொன்னாலும் இது மக்களின் தீர்ப்பு. பெருசாக என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படியே வந்து அவங்க அறுத்துட போகிறாங்க பேசி அப்படியே
அறுவடை பண்ணிட்டு போகிறாங்க. மக்களே எஜமானர்கள். காலந்தோறும் வந்து இந்த வியூகங்கள் மாறுது. அந்த மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்களே ஒழிய அவன் ஒன்றும் இல்லாத ஒன்று அப்படியே வானத்துலேருந்து இறக்கி மக்கள் மூளை உள்ள அதை செதுக்கி அப்படியே ஓட்டு போட வைக்கிற வேலையெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டால் பண்ண முடியாது. ஒரு ஆர்டினரி பொலிட்டிக்கல் ஒர்க்கர் அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகா, பாமக, இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் பொலிட்டிக்கல் ஒர்க்கரோட உழைப்பு, அறிவு, திறமை, அது முன்னால் இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் நிற்கவே முடியாது. நீங்கள் அந்த காலத்தில் வந்து பேம்ப்ளெட் போட்டு துண்டறிக்கை போட்டு ஓட்டு கேட்டான், தெரு செவுத்தில் எழுதி ஓட்டு கேட்டான். இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோனில் உங்களை டச் பண்ணுறான், உங்களை அப்ரோச் பண்ணுறான், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கன்றான். இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம் கூர்மைப்படுத்துகிறான். அவ்வளோதான். அவனே வந்து இப்போ பொலிட்டிக்கல் ஒர்க் இல்லைன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டால் ஒன்றும் பண்ணிட முடியாது. கீழே கிரவுண்ட் ஒர்க் இவங்க பண்ணுறது, காலந்தோறும் இவங்க பண்ணுறது, 4.25 வருஷம் இவங்க பொலிட்டிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க. கடைசி 3 மாதம் வந்து அவன் அதை ஃபைன் டியூன் பண்ணுவான் இப்போ இருக்க தொழில்நுட்பத்தை வச்சு. அவனே வந்து இந்த 4.25 வருஷம் இவங்க தூங்கிட்டு கடைசி 3 மாதம் அவன் வந்து இதை சாத்தியப்படுத்துவானா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது கள அரசியல் வேறு, அது வேறு. அது கள அரசியல் இல்லாமல் நீ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கள அரசியலுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஃப்ளிப்னுவாங்க. அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து முண்டு கொடுத்து தூக்கி விடலாமே ஒழிய கள அரசியலே இல்லாமல் இவனுங்க வந்து பண்ணிவிடுவாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் அது எப்படி பண்ண முடியும்? கிரவுண்ட் ஒர்க்கருக்கு ஈக்குவலாக ஆக முடியுமா? இவங்க அத்தனை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கருக்கு ஈக்குவல் ஆக மாட்டாங்க. மக்களை சந்தித்து ஒர்க் பண்ணுறவன் அவன் தான். ஒரு பிரச்சனைனா அவன் தான் வந்து நிற்கிறான். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இஷ்யூ வருதுன்னா அவன் தான் வந்து பொலிட்டிக்கல் ஒர்க்கர் தான் வந்து நிற்கிறான், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வந்து நிற்கிறான். அவன் பின்னால் உட்காந்துன்னு இருக்கான். ஆகவே வந்து பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது. பட் இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவை, அதையும் நான் மறுக்கல. பட் வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது யார் ஜெயிச்சாலும் இது ஜனநாயகத்துக்கான வெற்றி. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பின்னால் கடைசியாக அவன் கிளைம் பண்ணிக்கலாம், கடைசியாக அவன் நீ கிளைம் பண்ணிக்கலாமே ஒழிய மக்கள் இது வந்து அரசியல் கட்சிகள், அவருடைய ஊழியர்கள், அவங்களுக்கும் மக்களுக்கும் கிடைத்த வெற்றி. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு கடைசி அது. ஓகே சார், இந்த வெற்றியில் யாரு கிடைச்சாலும் ரைட். இந்த வெற்றி இவங்க நிறைய வாக்குறுதிகள் எக்கச்சக்கம் மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது இது சாத்தியமா? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை பார்க்கும்போது கடன் 10 லட்சம் கோடி இருக்குன்றாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற இந்த வாக்குறுதியெல்லாம் பார்க்கும்போது சாத்தியமானு யோசிக்க தோணுது. அந்த யோசிக்கும் திறன் மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவும் இருக்குதே கடன், இவ்வளவு செஞ்சிட முடியுமான்னு மக்கள்கிட்ட இருக்குதா அந்த புரிதல்? இல்லைங்க, இப்போ உண்மையான நெருக்கடி அதுதாங்க. இப்போ அத்தனை விவாதங்களும் வந்து புதிய அரசின் முன் உள்ள சவால்கள் என்னன்றது எவனுமே பேச மாட்டேன்றோம். ஏன்னா அது ஜெயிச்ச பிறகு வேணால் பேசுவாங்க, கிளிப்புள்ள மோதி அதை பேசுவானுங்க. ஆக்சுவலாக அதுதானே சிக்கல் உங்களுக்கு. இப்போ இலவசங்களை 3 பேர் அள்ளி விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் இலவசங்களை எள்ளி நகையான விஜய் அவரே பிறகு இலவசங்களை அள்ளி விடுறாரு. நவம்பரில் அவங்க நடத்தின ஒரு கூட்டத்தில் இலவசங்களை எள்ளி நகையாடி பேசுகிறாரு அவங்களோட ஒரு தலைவர் அருண்ராஜ். அதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில், தஞ்சாவூர் கூட்டத்தில் விஜயை வந்து என்ன பேசுகிறாரு, ஊராங்குட்டினையே டேஷன்னு பேசுகிறாரு. ஆனால் அதே ஒரு 2 மாதம் பொறுத்து 2000 ரூபாய் கொடுக்குறது, 2500 ரூபாய் ஆக்கலாம். ஏசி பஸ்ஸில் வந்து மட்டும் இல்லை, சாதா பஸ்லேயும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அரசு பேருந்துகள் எந்த பஸ்லேயும் எந்த பெண்களும் ஏறலாம் இறங்கலான்ட்டார். இது இன்னும் ஒரு முக்கியமானது. ஆமாம். அப்புறம் வந்து நான் வந்து தாலிக்கு தங்கம் பட்டுப்புடவை அப்படின்ட்டார். அப்புறம் தாய்மாமன் சீருன்ட்டார், அள்ளி விட்டார். அதான் அன்றைக்கி தினமலரில் போட்டிருந்தான், தமிழக அரசின் பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி, விஜய் அள்ளி விட்டதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு 12 லட்சம் கோடி தேவைப்படுது. அதை பற்றி அவர் கவலையே கிடையாது. வாக்குறுதி தானே, வாய் தானே, காசாக பணமா அள்ளி விடுன்னு விட்டார். சரி, விஜய் புது பிளேயர், அவர் கண்டதை பேசிட்டு போகிறாரு, ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. திமுக, அண்ணா திமுக ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்க கட்சி. ஆமாம். இவங்க கொடுத்த வாக்குறுதிகளும் பொறுப்பற்ற, சிறிதளவும் வந்து நிதிநிலையை பற்றி கவலை இல்லாத, நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரிஞ்ச மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள். 21ல் ஒரு செட் ஆஃப் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக, அதில் நிறைவேற்றாத வாக்குறுதிகளே இன்னமும் பலதும் இருக்கும்போது 2வது முறை மக்களை ஏமாத்துறதுக்கு கச்சை கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. கல்வி கடன் ரத்துனாங்க, இப்போ 3.5 லட்சம் அரசு பணியாளர்களை வேலையில் புதுசாக நியமிப்போனாங்க. ஆமாம். அப்புறம் வந்து நகை கடன் ரத்துனானுங்க, சிலிண்டரில் விலையை குறைப்பாங்க, கேஸ் விலையை குறைப்பாங்க. இந்த மாதிரி அள்ளி விட்டதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சே மக்களை ஏமாத்தின அயோக்கியத்தனம். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம். நாங்கள் வந்தோன்னா இவ்வளோ பேர் 1 லட்சம் பேர் பணியாளர்களை நியமிப்போம். போன தடவை சொன்னதே 3 லட்சம் பேர் இருக்குது. அதனால் தெரிஞ்ச ஏமாத்துற வேலையை தான் திமுக செய்யுது. அண்ணா திமுக அதுக்கு இணையாக அவங்க அள்ளி விட வேண்டியது. இதில் வந்து 10,000 ரூபாய் கொடுப்பேன்றது, அடுத்த நாளே 10,000 ரூபான்றது எங்கேருந்து கொடுப்பேன்? இவங்க 3 பேரும் அதில் விஜயை கூட ஒதுக்கி வச்சுருங்க, புது பிளேயருங்க. அவர் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவு தான் நான் நம்புகிறேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. இந்த 2 பேரும்
பண்ணுற அட்டூழியம் பண்ண அட்டூழியம் வந்து சொல்லி மாளாது. ஒரு 10,000 ரூபான்னு ஒரு 8,000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்தாங்க. நீங்கள் தான் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கீங்களே, எதுக்கு 8,000 ரூபாய்க்கு டோக்கனு? 10,000 ரூபாய் நான் கொடுப்பேன்னா எங்கேருந்து கொடுப்பேன் நீ? நான் கேட்குறேன், ஏது பணம் உனக்கு? இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து 4.5 லட்சம் கோடி மாநில பட்ஜெட்டை தாண்டி சில லட்சங்கள் ஓடுது, அதிமுகவும் ஓடுது. கேட்டால் வந்து பொதுவாக ஒரே பதில், நிதிநிலையை வந்து நாங்கள் சிறப்பாக கையாண்டு இதை குறைப்போம். எங்கேருந்து கையாளுவேன்? கடனை கட்டுறதுக்கே பல ஆண்டுகள் கடனை கட்டுறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். ஆகவே இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, லுக், 2 பேரும் நல்லா மக்களை ஏமாற்றிருக்காங்க. 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். பெரும்பாலான மக்கள் அப்படி தான் நம்புகிறாங்க. ஒருவேளை விஜய் ஆட்சி அமைச்சார்னா அவருக்கும் சேர்த்து தான் நம்ம இதை சொல்கிறோம். மக்கள் தீர்ப்பு எதாக இருந்தாலும் ஏற்றுக்க போகிறோம். ஏன்னா தெரிந்தவர்கள் என்பதால் இவங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அதிகமாக. இவங்களுக்கு கஜானா காலி. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுன்றது அவ்வளோ ஈஸியில். முதல் 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக அதை நிறைவேற்ற முடியாது. அநேகமாக 2வது வருஷம் அல்லது 2வது வருஷத்தோட முடிவுலேருந்து வேணால் இதை சரியாக ஆரம்பிக்கலாம், பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஒட்டி. ஏன்னா 1000 ரூபாய் உரிமை தொகை எப்போ கொடுத்தாரு ஸ்டாலின்? 21 மே மாதம் பதவி ஏற்றுட்டு 23 செப்டம்பரில் தான் கொடுத்தாரு. ஆமாம். இப்போ 2000 ரூபாய் ஆக்குறன்றதை உடனே ஆக்கிடுவார் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எங்கே சார் இருக்குது உங்களுக்கு பணம்? தெரிந்தே இந்த 2 பேரும் மக்களை வந்து கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கக்கூடிய அளவுக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கஜானா காலி, உங்கள் கஜானா துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்லலை, நீங்களே பலமுறை நிதித்துறை செயலாளர் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்த பிரமாண வாக்குமூலங்களில் கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய அரசு ஊழியர்கள், பல தரப்பட்ட அரசு ஊழியர்கள் தெருக்களில் இறங்கி போராடி கைது செய்யப்பட்டு லட்டி சார்ஜ் பண்ணி அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்க தங்களுடைய உரிமைகளுக்காக நீதித்துறையை நாடும் பொழுது நீதிமன்றங்களில் உச்ச நீதிமன்றத்திலேருந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் தமிழக அரசின் நிதித்துறை செயலர் தாக்கல் செய்த பிரமாண வாக்குமூலங்கள் எதை சொல்லுது? நிதிநிலை சரியில்லை. நிதிநிலை சரியானோன்னு பார்ப்போம். அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை டைரெக்டாக டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு 5 கோடி ரூபாய் செலவாகும். அதுக்கு வந்து உத்தரவிட கோரி மனு போட்டால் இல்லை நிதிநிலை சரியில்லை, நிதிநிலை சரியானோம்னா நாங்கள் வந்து பண்ணுறோன்றோம். அதே நிதித்துறை செயலாளர் தான் ஒரே நைட்டு ஓவர் நைட்டில் 7000 கோடி ரிலீஸ் பண்ணுறாரு. ஆமாம், அந்த 5000 ரூபாய் ரிலீஸ் பண்ணது இல்லையா? அதனால் இது யாரா அதிகாரத்துக்கு வந்தாலும் 2 பேரில் ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க. மிகப்பெரிய நெருக்கடியை சந்திப்பார்கள். விலையை ஏற்றுவாங்க, விலைவாசி ஏற்றுவாங்க. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஈரான் பிரச்சனையால் வந்து வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் 1000 ரூபாய் ஏறி இருக்குது. விஜய் அவர்கள் 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாரு? எங்கேருந்து கொடுப்பாரு? இப்போ வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டரும் 40-50 ரூபாய் ஏற்ற போகிறான்றோம். ஆமாம், ரிசல்ட்டுக்கு முன்னாலே பின்னாலே ஏற்ற போகிறோம். அப்புறம் டீசல் பெட்ரோல் விலை 5 ரூபாய் 10 ரூபாய் ஏற போகுதுன்றோம். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நெருக்கடி என்பது குறைந்தபட்ச அறிவு உள்ளவனுக்கு தெரியும். மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி மாநிலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு வாக்குறுதிகளை இந்த 2 பேரும் கொடுத்து மக்களை ஏமாற்றிருக்காங்க. அப்போ அதற்கான பலனை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்களா இல்லையா? மக்கள் அனுபவிப்பாங்க. இல்லை சார், இப்போ இவங்க 2 பேரும் நிறைய வாக்குறுதி அறிவிச்சாலுமே நான் கிராமங்களில் கேட்கும்போது அந்த மக்கள் சொல்கிறாங்க, அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்கு. ஸோ இவங்க எது கேட்டாலும் உடனே கிடைக்கும். இப்போ கல்வி கடன் தள்ளுபடி அவங்க பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு முறை காங்கிரஸ் அப்படி தான் மன்னிச்சு திமுக கூட்டணியில் இருக்கும்போது அவர் விவசாய கடன் தள்ளுபடி கிடைக்கும், 10,000 அவங்க மூலமாக கிடைக்கும், ஃப்ரிட்ஜ் வந்துருன்ற ஒரு நம்பிக்கை அங்கே ரூரலில் நிறைய பரவி இருக்கே சார். இது எப்படி பார்க்குறீங்க? அதை இது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாததுங்க. அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் மத்திய அரசு நிதியை எப்படி கொடுக்கும் அவ்வளோ சீக்கிரமா? இது வரைக்கும் பிஜேபி ஆளக்கூட மாநிலங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு மக்கள் நல திட்டங்கள் கிடையாது. இது வந்து நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட். இது அது ஒரு அளவுக்கு அதிகமாக போய் இன்றைக்கி வந்து மக்களை ஏமாத்துற லெவலுக்கு போயிடுச்சு. கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செலவு பண்ணுறதை தவிர மற்றது எல்லாமே ஆடம்பரமானது. ஆனால் அதை தான் இவங்க பேசுகிறாங்க. இன்றைக்கி மதிய உணவு திட்டத்தை காலை உணவு திட்டமாக விரிவுபடுத்துனீங்க, அற்புதம். அதை இன்னமும் கூட விரிவுபடுத்துங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. அதே மாதிரி காப்பீட்டு திட்டங்கள், கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு நீங்கள் எல்லா விதமான மருத்துவ செலவுகளுக்கும் அரசே அதை முன்னெடுத்து செய்யக்கூடிய காரியங்களை செய்யுங்க, அது வரவேற்கத்தக்கது. இது 2 தவிர ஃப்ரிட்ஜ் எதுக்கு? 8000 ரூபாய் கூப்பன் எதுக்கு? 8000 ரூபாய் கூப்பன் எங்கே வருது? அவர் ஃப்ரிட்ஜு சொன்னோன்னே வருது. ஆமாம், ஏன்னா நீ வந்து மிக்சி கொடுத்தாச்சு, கிரைண்டர் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. 8000 ரூபாய் கூப்பன்றது என்னங்க அது? அப்பட்டமான கை விட்டு தானே வந்தாது. அந்த 8000 ரூபாய் கூப்பனை நிறைவேற்றுறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 8000 ரூபாய் கூப்பன் வாங்குற ஒரு பெண்மணி அதை போய் எங்காவது ஒரு கடையில் மாற்றி தான் வாங்க முடியும். என்னென்ன மாற்ற முடியும்? அதிகபட்சம் மிக்சியோ கிரைண்டரோ இல்லை மினி ஃப்ரிட்ஜோ வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அந்த கடைகளுக்கு வந்து அரசு வந்து ஒப்பந்தம் போட்டு கவர்மெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதை தான் அங்கே வாங்க முடியும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? வந்து ஏன்னா அதுக்கு டெண்டர் விடணும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 100 கடை, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் அந்த கூப்பனில் இருக்கக்கூடிய சிக்கல் பெரிய சிக்கல். இப்போ நீ இதை எடுத்துகிட்டு வசந்தனுக்கு போகிற,
ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், வசந்த் அண்ட் கோவில் போய் 8000 ரூபாய் கூப்பனுக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு மைக்ரோ ஓவன் கிடைக்கும், ஃப்ரிட்ஜு கிடைக்கும், இது கிடைக்கும், எலக்ட்ரிக் ஸ்டவ் கிடைக்கும், இது இப்போ கிரைண்டர் கிடைக்கும்னா அதுக்கு மேலே நீ 2000 ரூபாய் போட்டு வாங்கிக்கோ அப்படின்னு நீ சொல்கிறேன்னா, நீ கொடுக்குற மார்க்கெட் ரேட்டு, அவங்க கொடுக்குற மார்க்கெட் ரேட்டுக்கு மேலே இது போகுதுன்னா அதை வந்து அரசு தானே வந்து காம்பன்சேட் பண்ணணும். அப்போ அரசு வந்து அதை எப்படி பண்ணும்? புரியல நான் சொல்கிறது? புரியுது சார். 8000 ரூபாய்க்கு நீ எந்த பொருள் வாங்க போனாலும் 8000 ரூபாய்க்கு உட்பட்ட சில பொருட்களை தான் நீ வாங்க முடியும். ஆமாம், இல்லையா? அதுக்கு மேலே நம்ம தான் கை காசு போடணும். எல்லாராலையும் எப்படி போட முடியும்? இல்லை மாஸ் ப்ரொடக்ஷனில் நீ பண்ண முடியுமா? அதே தான் ஃப்ரிட்ஜுக்கும். ஃப்ரிட்ஜு வந்து குட்டி ஃப்ரிட்ஜ் வேணால் நீ கொடுக்கலாம், பெரிய ஃப்ரிட்ஜு 15,000 20,000 இருக்குது உங்களுக்கு, இல்லையா? சின்ன குட்டியுண்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அது எதுக்கு பயன்படுதுன்னு நமக்கு தெரியும். அந்த ஃப்ரிட்ஜை வச்சு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு? ஸோ ஃப்ரிட்ஜ்லேயும் சிக்கல் இருக்குது. ஃப்ரிட்ஜை விட அதிகமாக 8000 ரூபாய் கூப்பனில் சிக்கல் இருக்குது. ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே 8000 ரூபாய் இது பண்ணுறேன், எங்கேருந்து நீ கொடுப்பேன்? அப்போ அந்த கடைகளோட அரசு ஒப்பந்தம் போடணும், அந்த கடைகளுக்கு அந்த பணத்தை அரசு கொடுக்கணும். அந்த கடைகள் அரசுக்கிட்ட பணம் உடனே வராது. உங்களுக்கு தெரியல, அரசாங்கத்தோட பிஸ்னஸ் பண்ணுற யாராக இருந்தாலும், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் அல்லது பொருள் கொடுத்தாலும், அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஜனவரி மாதம் ஒரு வியாபாரத்தை பண்ணிங்கன்னா ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ 5 மாதத்துலேருந்து 6 மாதத்துல பொறுத்து தான் பில்லு வரும். நிறைய தனியார் வந்து அதனால தான் அரசாங்கத்தோட பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. இது எதுக்கு நான் மல்லு கட்டணும்னு. அப்போ எத்தனை இடத்துல போய் நீ வாங்குவ? அது நீ வந்து எத்தனை அதோட இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து எவ்வளோ பேருக்கு இப்போ எல்லா இலவசமுமே வந்து அரிசி கடை மையமாக வச்சு தான் சொல்கிறீங்க. அப்போ 2,25,00,000 அரிசி கார்டு இருக்குது. அவங்க அத்தனை பேருக்கு நீ 8000 ரூபாய் கூப்பன் குடிக்கிறேன்னா அத்தனை பேரும் 8000 ரூபாய் கூப்பனை மாத்திரம் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்தில்னா அந்த பொருளை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எது? அந்த நிறுவனங்கள் முதல்ல அது ஒத்துக்கணும்ல. அவன் ஒத்துக்க மாட்டானா என்ன பண்ணுவான்? உனக்கு வலியுறுத்த முடியாதுல்ல. பெரிய நிறுவனங்கள் அவ்வளோ சீக்கிரம் உனக்கு ஒத்துக்க மாட்டான்ல. சிலருக்கு வேணால் நீ அழுத்தம் கொடுத்து பண்ணலாம், அரசை பகைச்சிக்க வேணான்னு. எல்லாரையும் பண்ண முடியாதுல்ல. அந்த ஸ்கீமில் இருக்க இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப கடுமையானது, கொடுமையானது. ஃப்ரிட்ஜை விட ரொம்ப மோசமாக இருக்குது. ஃப்ரிட்ஜாவது ஈஸிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. மொத்தமாக லாட்டில் வந்து இப்போ உடனே எடப்பாடி கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு வேளை எடப்பாடி ஜெயிச்சு வராருன்னா ஃப்ரிட்ஜு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? ஃப்ரிட்ஜு உற்பத்தி பண்ணுறவங்களோட ஒரு கான்ட்ராக்ட் எது போடுவாங்க? டெண்டர் போடுவாங்க. டெண்டர் ப்ராசஸை ஓப்பன் பண்ணுவாங்க. 1 கோடி ஃப்ரிட்ஜை வந்து இன்றைக்கி வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து 7,000 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி 7,500 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி ஒரு மினி ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது உற்பத்தி ஆகி வந்து 1 கோடி ஃப்ரிட்ஜு மினிமம் 2 கோடி ஃப்ரிட்ஜு வேணுமே. ஆமாம். 2 கோடி ஃப்ரிட்ஜை உற்பத்தி பண்ணுறதுக்கு 8000 ரூபாய் பட்ஜெட்டில் எப்படி வரும்? சைனீஸ் மேக்கு தான் நீ போகணும். அதுக்கெல்லாம் ஆகக்கூடிய காலம் எவ்வளவு? அப்போ அதை வந்து பண்ணுறதுக்கு 2 வருஷமாக ஆகும் உங்களுக்கு. உடனே எப்படி கொடுப்பாங்க? ஆனால் ஃப்ரிட்ஜை கூட ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். 8000 ரூபாய் கூப்பனில் இருக்க சிக்கல் என்ன? மொத்தத்தில் உங்கள்கிட்ட ஏது பணம்? நீ 8000 ரூபாய்க்கு நீ கூப்பனை வாங்குறியா? 8000 ரூபாய் அந்த கடைக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆமாம். அதை எப்படி கொடுப்பீங்க? எப்படி நீ கொடுப்ப? உங்கள்கிட்ட ஏது துட்டு? நீ தான் பிச்சை எடுக்கிறேன்றதை நீ தானே சொல்கிற, நாங்கள் சொல்லியே. இந்த கவர்மெண்ட்டு திருவோடு இருந்ததுன்னு நம்ம சொல்லலைங்க. பத்திரிகையாளர்களோ அரசியல் விற்பனர்களோ பொருளாதார நிபுணர்களோ சொல்லலை, கவர்மெண்ட்டே சொல்லுது. கவர்மெண்ட் கஜானா காலின்னா என்ன அர்த்தம்? நீ திருவோடு ஏந்திர. ரொம்ப டீசெண்டாக சொன்னான். நான் திருவோடு ஏந்திரன்னு சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் பல தடவை திரும்ப சொன்னது நீ தான். அப்போ உனக்கு வந்து 2 கோடி மக்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன்னா எவ்வளோ ஆகுது? எத்தனை கோடி? 16,000 கோடி. 16,000 கோடி உங்கள்கிட்ட ஏது? நீ தானே சொல்கிற எனக்கு என்கிட்ட துட்டே இல்லைன்னு. மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்களா இல்லையா? ஆமாம். அரசோட பல துறைகளில் நீங்கள் திருவோடு ஏந்திரீங்க. எழுதி வச்சுக்கோங்க, எவன் ஜெயித்தாலும் இனிமேல் கிளைமாக்ஸு அடுத்த பட்ஜெட் ஜூன் மாதம் போடும்போது தான் இருக்குது. உண்மையான நெருக்கடின்றது அதுதான். எங்கே இருக்குது உங்கள்கிட்ட பணம்? அதை எவனுமே இப்போ பேசுகிறானா பார்த்தீங்களா? இந்த 10 நாளாக எந்த டிபேட்டுக்காக பண்ணுறோன்னா அதை எடுத்தானா? டேய் அள்ளி விட்டிங்களேடா 3 பேரும் மாற்றி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணிங்களே. இவங்க அவ்வளோ கூட் பண்ணான், அவன் இவ்வளோ கூட் பண்ணான். கடந்த 1 வருஷத்தில் ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு தாக்கல் செய்த பிரமாண வாக்குமூலங்களை மட்டும் கையில் எடுத்துக்கோ. அது எல்லாம் பப்ளிக் டொமைனில் இருக்குது, 2 பேப்பரில் இருக்குது, எடுத்தினா பார்த்துக்கலாம். போராடின ஒவ்வொரு ஊழியர்களுக்கு எதிராகவும் எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்ன நீங்கள் இவ்வளோ பெரிய டால் ப்ராமிசஸை கொடுத்துருக்கீங்க, வாக்குறுதிகளை, வானளவு உயர்ந்த வாக்குறுதிகளை கொடுத்துட்டீங்க. உங்கள் பட்ஜெட் 4.5 லட்சம் கோடிடா. நீங்கள் சொன்னதை நிறைவேற்றணும்னா 7.5 லட்சம் கோடியிலேருந்து 12 லட்சம் கோடி வரைக்கும் ஆகுது. உங்கள்கிட்ட ஏது காசு? இதை எப்படி சமாளிக்க போகிறீங்க? எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு தினமும் வந்து உள்ள வெளியே விளையாட்டு மங்காத்தா விளையாடுற தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்ஸும் அச்சு ஊடகங்களும் இதை பற்றி இந்த 10 நாளில் எவனாவது ஒருத்தன் பேசினானா?
அதுதானங்க இஷ்யூ. தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் தான். அது முடிஞ்சு போச்சுங்க. பொட்டியில் இருக்குது ரிசல்ட். என்ன 48 மணி நேரத்தில் தெரிஞ்சிட போகுது. ஒருத்தன் ஜெயிக்க போகிறான், ஒருத்தன் தோக்க போகிறான். எவன் ஜெயிச்சாலும் எவன் தோத்தாலும் லைஃப் ஓட போகுது. ஆமாம், ஒன்றும் இதோட முடிஞ்சிட போகிறது கிடையாது லைஃப். எது தோத்த கட்சி ஒன்றும் அழிஞ்சிட போகிறது கிடையாது, ஜெயிச்ச கட்சி ஒன்றும் நிரந்தரமாக வாழ போகிறதும் கிடையாது. தோத்தவன் ஜெயிக்கிறதும் ஜெயிக்கிறவன் தோக்கிறதும் ரங்கராட்டனம். நம்ம தோழர் தியாகு சொல்லுவார்ல இந்த தேர்தல்களை பற்றி. இது தேர்தல் என்பது வந்து உங்களுக்கு ரங்கராட்டனம். மேலே இருக்கும் கீழே வருவோம், கீழே இருக்கும் மேலே போகும். இதோட வாழ்க்கை ஒன்று முடிய போகிறது. இந்த சுவாரஸ்யம், இந்த த்ரில்லு, இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு? ஒரு வாரம் தாங்குமா? அவ்வளோதான். அது டிசைசிவாக ரிசல்ட் வந்துச்சுன்னா புதன்கிழமையோட கதை ஓவர். இழுபறியில் வந்துன்னா 1 வாரம் 10 நாள் ஓடும். இவ்வளோதானே? இல்லை 1 மாதமே ஓட்டணும். அதுக்கு பிறகு உண்மையான நிர்வாகம் என்ன, அதில் வர பிரச்சனைகள் என்ன, எவனாவது ஒருத்தன் பேசலாம்னா? சார், முக்கியமாக இவங்க கூட இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் போகும் பட்சத்தில் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டோவை லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லாதனால தான் அவங்க இந்த அளவு கொடுக்குறாங்களா? 0 வாய்ப்பு. லீகலாக ஆக்ஷன் எடுக்க முடியாது. இல்லை, அது கொண்டு வர சரியா தவறா சார்? அதெல்லாம் கொண்டு வந்தால் நடைமுறையில் ஒத்து வராது, நடைமுறைப்படுத்த முடியாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி நல்ல கேள்வி. ஜவஹர்லால் நேரு, நவீன இந்தியாவின் சிற்பி, தன்னுடைய சுயசரிதையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய சுயசரிதையில் அவர் எழுதுகிறார். அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசின்னு பாருங்கள். அடிமை இந்தியாவில் சிறையில் இருக்கும்போது அவர் எழுதுகிறார், தேர்தல்கள் என்பது என்ன? அமெரிக்காவுடைய ஒரு பெரிய அரசியல் விஞ்ஞானியை கோட் பண்ணி எழுதுகிறார். இது ஒரு அமெரிக்க அரசியல் விஞ்ஞானியோட கோட். இது அதை வந்து நேரு எழுதுகிறார். தேர்தல்கள் என்பது என்ன? பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும், பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும், ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரர்களிடமிருந்து பணத்தையும், ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரர்களிடமிருந்து பணத்தையும் பிடுங்குவது தான் தேர்தல். 2 வரியில் முடிச்சிட்டாரு. அவ்வளோதான். அற்புதங்க. ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரர்களிடமிருந்து பணத்தையும், பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும் வாங்குவது தான் அரசியல், வாங்குவது தான் தேர்தல். என்ன அற்புதம் இல்லை இது? இந்த கேள்வி அற்புதமான கேள்வி, ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா 3 பேரும் கண்டமேனிக்கு வாக்குறுதியை அள்ளி விட்டுருக்கோம். நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச 3 பேரும் அல்வா கொடுக்குறாங்க. 3 பேரில் ஒருத்தர் தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. வந்த பிறகு இவன் நிறைவேற்ற போகிறதில்ல. அப்போ இவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமான்றீங்க. சட்ட ரீதியாக எந்த காலத்திலையும் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் அரசியல் அமைப்பு. இன்னொரு அற்புதமான ஒரு மேற்கோள் இருக்குது. எம்மா காட்வின்னு ஒரு ரஷ்ய பெண் எழுத்தாளர் இருந்தார். அவங்க வந்து ரஷ்ய புரட்சியாளர், அனார்கிஸ்ட்னுவாங்க, அராஜகவாதி, லெனின் காலத்தில் இருந்தவங்க. அந்த அம்மாவோட ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது எலெக்ஷன்ஸை பற்றி. இஃப் ஓட்டிங், அதாவது வாக்களிப்பு, எலெக்ஷன்ஸ், இஃப் voting has changed anything, they would have made it illegal. If voting has changed anything, they would have made it illegal. அதாவது இந்த தேர்தல் வாக்குப்பதிவு என்பது எதையாவது மாற்றும்னா அவர்கள் என்றோ அதை சட்டவிரோதமானதாக ஆக்கியிருப்பார்கள். என்ன அற்புதமான கோட்டு பாருங்க. அப்போ இது ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மேற்கோள்களை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா எதுவும் மாறப்போறதில்லை தம்பி. இவ்வளோ தூரம் நம்ம ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதங்களை கடந்த 10 நாளாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு டேஷும் மாறப்போறதில்லை. இவங்க நல்ல மக்களை ஏமாத்துறானுங்க. இதுதான் அரசியல். யார் அதிகமாக ஏமாத்துறதுன்றது தான் போட்டி. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாததற்கு நீதிமன்றங்களை நாட முடியுமான்னா முடியாது. அடுத்த தேர்தலில் வேணால் இவர்களுக்கு தீர்ப்பு நம்ம வந்து தண்டிக்கலாம். அது ஒன்று தான் அவங்கள செய்ய முடியும். ஒரு அரசியல்வாதி திருடுறதுக்கும் அரசியல்வாதியாக அல்லாத ஒரு அரசு ஊழியர் திருடுறதுக்கும் சாமானியர் திருடுறதுக்குமான வித்தியாசம். அரசு ஊழியராக அல்லாதவன் திருடினானா ஜெயிலுக்கு போவான். அரசியல்வாதி திருடினானா ஒரு தேர்தலில் தோற்கடிக்கப்படுவான், அவ்வளோதான். அடுத்த தேர்தலில் அவன் மறுபடியும் ஜெயிச்சு வந்து உட்காரும். ஸோ சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம் என்பது அபத்தமானது. இது ஏட்டு சுரக்காய். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது மிக 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 தவறான ஒரு வார்த்தை. அது ஏட்டு சுரக்காய். நடைமுறையில் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். சார், இந்த மேனிஃபெஸ்டோன்றது ஆக்சுவலாக இது எப்படி சார் விசன் டாக்குமெண்ட் மாதிரி பார்க்குறாங்களா, இல்லை வந்து இது ஓட்டர்ஸை கவரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமாக குறை சொல்கிறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இதில் வந்து சில உயர்ந்த விழுமியங்களும் இருக்குது, நான் அதை மறுக்கல. பட் நடைமுறையில் இவனுங்க எவ்வளோ ஏமாத்துறானுங்க பாருங்கள். விஷன் டாக்குமெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடைமுறையில் எவ்வளோ தூரம் ஏமாற்றி நீ ஓட்டை பிடுங்குற நீ. ஆமாம். 2030 நாங்கள் அப்படியே அதை பண்ணிவிடுவோம், இதை பண்ணிவிடுவோம், சாச்சிடுவோம், அறுத்து தள்ளிடுவோம்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. நடைமுறை என்ன? இது வரைக்கும் வந்து உங்களால் வந்து இந்த திமுகவை எடுத்துக்கிட்டீங்க. இதில் ரொம்ப அலம்பல் வந்து திமுக தான், அண்ணா திமுக கூட கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். 5 ரூபாய்க்கு ஒன்றை செஞ்சுட்டா, ஒரு காரியத்தை சாதிச்சுட்டா 50,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிக்கிறது. 5 ரூபாய்க்கு சாதனை, 50,000 ரூபாய்க்கு விளம்பரம். விளம்பரத்திலே ஓடின கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட். இதில் விஷன் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட், அதெல்லாம் கரெக்டு. நடைமுறையில் வந்து டேஷாக இருக்குது அது. சார், யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் பட்ஜெட் ஜூன் மாதம் போடும்போது கந்தரகோலமாக இருக்கும் சார். அதில் புதியதாக வந்திருக்க பிரச்சனை வளைகுடா பிரச்சனை, ஆமாம், மேற்காசிய பிரச்சனை.
இந்த பிரச்சனை வந்து அப்போ ஒரேட சொல்லுவாங்க, நாங்கள் இந்த டாக்குமெண்ட்டை போடும்போது விஷன் டாக்குமெண்ட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது ஈரான் பிரச்சனை இல்லை, அதனால தான் இப்படி வந்தது, இல்லாட்டி நாங்கள் அப்படியே அறுத்து தள்ளியிருப்போம்னுவாங்க. வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி ஏமாற்றுவானுங்க. யார் வந்தாலும் ஏமாற்ற போகிறான், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அவன் ஏமாத்த ஆனால் எவனாவது அதை பேசுகிறானா இந்த 10 நாளில், ஏன்னா மீடியா வந்து பார்ட் ஆஃப் த சிஸ்டம். இந்த 10 நாளில் நீ என்ன பேசியிருக்கணும்? டேய் ஏமன் வருவான் ஏமன் வரமாட்டான்னு பேசுறது அபத்தமானதுரா, பொட்டிக்குள்ளே இருக்குது. இது ஒரு அர்த்தமும் இல்லை, எதுவும் மாறப்போறதில்ல. பொட்டியை திறந்தா தெரிய போகுது. கரெக்ட், முடிஞ்சு போச்சு. அது நீ பேசுறதால அது மாற போறது இல்லை. வேணா ஒரு நாள் 2 நாள் பேசலாம், யாருக்காவது மெஜாரிட்டி வரலன்னா என்ன, இப்படி தான் பேச முடியுமே தவிர இவனை அவன் தப்புன்றதும் அவனை இவன் தப்புன்றதும் பொருளற்றது. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. ஆமாம், இப்போ நீ என்ன பேசணும்? அடுத்த ஆட்சி அமைஞ்ச பிறகு அவன் முன்னால் என்ன சவால்? இந்த கொடுத்த வாக்குறுதியை இவனுங்களால் நிறைவேற்ற முடியுமா? மக்களை வந்து கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கிற அளவுக்கு ஏமாத்திருக்காங்க. இதில் புது பிரச்சனையாக வந்து வளைகுடா பிரச்சனை வந்திருக்குது. டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு 95 ரூபாய்க்கு போயிருக்குது. 1000 ரூபாய் வணிக சிலிண்டரை ஏற்றிருக்கான். அதனால் விலைவாசி வந்து இப்போ ஹோட்டல்லாம் 40% விலை ஏற்றிட்டான்றான். உயரக்கூடிய பணவீக்கம் என்ன? மாநிலங்களுக்கான அதிகாரம் வந்து கணிசமான அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ இதனாலெல்லாம் வரக்கூடிய நம்ம வந்து இடைக்கால பட்ஜெட் தான் இந்த இதுக்கு போட்டிருக்கோம். ஜூன் மாதம் வந்த பிறகு தான் ஃபுல் பட்ஜெட் போட போகிறோம். இங்கே இருக்குது மாநில அரசோட நிதிநிலையை கவனத்தில் கொண்டு பார்க்கும்பொழுது இத்தனை வாக்குறுதிகளை இந்த 3 பேரில் ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க. இவங்களால் எப்படி நிறைவேற்ற முடியும்? எப்படி இதை சமாளிப்பாங்க? என்ன பண்ண போகிறாங்க இவங்க? அதை பற்றி பேசலாம். அதை பற்றி ஒரே ஒரு டிபேட் நடந்ததா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த பக்கமே போகாமல் தடுத்து நிறுத்துறது இந்த அரசியல்வாதிகளோட சாமர்த்தியம். அதுக்கு மீடியா துணை போகுது. இல்லை, அவங்க அந்த வாக்குறுதியில் அறிவிச்ச நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அதை பேசலை. ஒருத்தருமே பேசலாங்க. சரி, அப்போ கூட பேச வேணாங்க. இந்த 10 நாள் வேற என்ன முடிஞ்சு போச்சு? தேர்தல் முடிஞ்சு போச்சு, வாக்குப்பதிவு 23 முடிஞ்சு போச்சு. 4ஆம் தேதி எண்ணிக்கை, 11 நாள் இருக்குது. இந்த 11 நாளில் ஒரு நாள் பேசினானா? திரும்ப 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 விஜய், ஸ்டாலின், எடப்பாடி இப்படியே தானே ஓடுது. இதில் கருத்து கணிப்பு வந்த பிறகு அதுவும் வந்து சும்மா இருக்கிற சங்கம் ஏதோ ஊதி கட்டானா எவனோன்ற மாதிரி அதில் 4 பேர் இப்படி சொல்கிறான், 3 பேர் இப்படி சொல்கிறான், இப்படித்தான் ஓடுது. அப்படியே டே எவன் ஜெயிச்சானு இங்கே என்னடா நடக்க போகுது, அதை பேசுங்களேன்டா. அதுக்குள்ளேயே போக மாட்டேன்றானுங்கல்ல, அதுக்குள்ளேயே போக மாட்டேன்றாங்கல்ல. இப்போ ஒருவேளை திமுக ஜெயிச்சதுன்னா நமக்கு தெரியாது, அவங்க ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜெயிச்சதுன்னா அவங்க வந்து கடுமையான ஒரு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கடும் நெருக்கடிக்கு உள்ளாவார்கள். அப்போ திமுகவோட ஒரு பலம் என்னன்னா வந்து தனக்கு ஏற்ற மாதிரி இந்த நெரேட்டிவ் அவங்களால ஸ்விங் பண்ணி கொண்டு போக முடியும், ட்விஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் நினச்சோம் இந்த நிலைமை இல்லை, வளைகுடா பிரச்சனை இல்லை, ட்ரம்ப் தான் இதுக்கு காரணன்ற பேசுவாங்க. ஆமாம், ஒரு போராட்டத்தை பண்ணிவிட்டா முடிஞ்சு போச்சு. எதனா ஒன்று பண்ணி அதுக்காக வந்து வளைகுடா பிரச்சனையால் தான் இது வருது. உலகம் பூராவே வந்து பாகிஸ்தானில் பார் 100 ரூபாய் பெட்ரோல் ஏறி இருக்குது, இங்கே பார் அங்கே பார் கண்ட மேனிக்கு பேசி அவங்க ஈகோ சிஸ்டத்தை ஃபைன் டியூன் பண்ணி அதான் வாடகை வாய்கள் இருக்குது. இல்லை வழக்கம் போல் மேலே அந்த ஃபண்டு தரல, அவ்வளோதான். அதை வாடகை வாய்கள் திமுகவில் இருக்குல்ல, அவங்கள வச்சு ஃபைன் டியூன் பண்ணி வண்டியை ஓட்டலாம். அந்த நெரேட்டிவ் அவங்களால பில்டு பண்ண முடியும். நாங்கள் சப்பு கொட்டிக்கிட்டு அதையும் கேட்போம். திமுக பண்ணுறது எதுனாலும் சரின்னு சொல்கிறோம். அதிமுக வந்துன்னா அந்த சாமர்த்தியம் அதிமுக கிடையாது. அதுவும் திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்ததுன்னா ரொம்ப பிரமாதமாக அவ்வளோதான் மிதிப்பான் போட்டு. அதை பற்றி கவலைப்படாமல் இவங்க வந்து இவங்க வேலை இவங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ 5 வருஷத்தில் விட்டதை அடுத்த 5 வருஷத்தில் பிடிக்கணும்ல, அதை ஆரம்பிச்சிடுவாங்க. விஜய் வந்தாருன்னா அது என்ன நடக்கும்னு கற்பனையும் பண்ண, அதாவது அவரை வந்து ஜெயிக்கிறதே கணிக்க முடியலை. ஒரு வேளை ஜெயிச்சுட்டாருன்னா அது என்னவாக போகுது என்ன ஏதுன்னு நினச்சா நமக்கு தலையும் புரியல வாலும் புரியல. ஸோ இந்த நெருக்கடியான கட்டத்தில் தான் தமிழ்நாடு இருக்குது. விஜயை ஒதுக்கிட்டு நீங்கள் இந்த 2 பேரை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா இவங்க முன்னால் உள்ள சவால்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் தேசிய அளவில் மட்டும் இல்லை சர்வதேச அளவில் பொருளாதார சூழல் வந்து மேலும் மேலும் நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது, நெருக்கடி முற்றி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் எதையுமே இவங்களால் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்ற முடியாது. சில மாதங்கள் வேணும், ஒரு ஆண்டாவது வேணும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக எல்லா வேலையும் ஏறும், வரியை ஏற்றுவாங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வந்து வளைகுடா யுத்தத்தின் காரணமாகவும் அதை தாண்டி இவர்களாகவே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த கடன் சுமை காரணமாகவும் மாநிலத்தோட பொருளாதாரம் என்பது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நெருக்கடியான கட்டத்தை நோக்கி நகரும் என்று தான் நான் கருதுகிறேன். சார், என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, கடைசி கேள்வி, இது மக்களுக்கான கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஃப்ரீ பீஸ், இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட், ஒரு பக்கம் இலவசங்கள், இன்னொரு பக்கம் வளர்ச்சி திட்டங்கள். இதில் அதிகம் மக்கள் இந்த இலவசங்களை தான் அதிகமாக விரும்புகிறாங்கன்றனால தான் இந்த அரசியல்வாதிகளும் இதே கையில் எடுத்து போகிறாங்களோ. அப்போ மக்களின் பக்கம் தான் இது மெயின்
ரீசனே இவங்க தான் அப்படின்ற இல்ல, மாதிரி அப்படி இருக்கா? ஒட்டு மொத்தமா நம்ம சொல்ல முடியாதுங்க. இலவசங்கள் என்பது வந்து மக்களை கொச்சப்படுத்தக்கூடியது. ம். ஆனால் புரிதலுக்காக நம்ம அதை யூஸ் பண்றோம். ஃப்ரீ பாய்ஸ்ன்றதை வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் நம்ம எடுத்துக்கலாம். புரிதலுக்காக ஃப்ரீ பாய்ஸ்னு சொல்றோம். ம். எல்லா இலவசங்களையும் நம்ம எதிர்க்கலங்க. நம்ம இலவசங்களை எதிர்க்கக்கூடியவங்களை வந்து வளர்ச்சிக்கு முதலாளித்துவ நண்பர்கள், கார்ப்பரேட் கைக்கூலிகள்னு முத்திர குத்துற அயோக்கியத்தனமான வேலையை வந்து திமுகவும் திமுகவுடைய தோழமை கட்சிகளும் செய்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அது நம்ம அப்படி சொல்லலை. எல்லா இலவசங்களையும் நம்ம எதிர்க்கல. உதாரணத்துக்கு மதிய உணவு திட்டத்தை எதிர்க்கல, காலை உணவு திட்டத்தை எதிர்க்கல, காப்பீட்டு திட்டங்களை எதிர்க்கல, முதியோர் உதவித்தொகையை எதிர்க்கல. ஆனால் அதை தாண்டி வந்து இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்லாம் நான் லாங் டேர்மில் நிற்காது. நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் 10 மாநிலங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து புலிவாலை பிடிச்ச கதையாக மாறி அது லாங் டேர்ம் எக்கனாமி வந்து கண்டிப்பாக பேர்டன் பண்ணல சார். அது எப்படி லாங் லாங் டேர்மில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். 1000 ரூபாய் ஸ்கீம்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கீமை நான் டே 1லேருந்து எதிர்க்கிறேன். செப்டம்பர் 23 அந்த ஸ்கீம் ஆரம்பித்த அன்றைக்கே நான் எதிர்த்தேன். இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடியது. இது வந்து மக்களுக்கு எதிரானது. ஏன்னா லாங் டேர்மில் இது பண்ண முடியாது. நீ வந்து முதியோர் உதவித்தொகையை நிறுத்திட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஏன்னா முதியோர் உதவித்தொகையால் உனக்கு ஓட்டு கிடையாது. ஏன்னா செத்துட்டே இருக்காங்க. ஆமாம், வயசானவங்க செத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் நீ வந்து பெண்களுக்கு வந்து இலவசம் 1000 ரூபான்றது வந்து வாக்கு வங்கி அரசில் மையமாக வச்சு நீ பண்ணுற. இன்றைக்கி எல்லா 10 கவர்மெண்ட் அதை பண்ணுறான். நீ வேறு 2000 ரூபாய் ஆக்கிட்ட. நீ கை நிறுத்த முடியாது. குறைஞ்சபட்சம் அதோடைய நிறுத்தி தொலைச்சிருக்கணும். நான் இலவச பேருந்து பயணம்னு சொல்கிறேன். எப்படி கொடுப்பேன்? உங்கள் பேருந்து, உங்கள் அரசு போக்குவரத்து கழகங்கள் அத்தனையும் திவால். அந்த துறையே மொத்தமாக முடிஞ்சுது. பிரைவேட்டைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இஸ் கோயிங் டு பி தி ஆர்டர் ஆஃப் த டே. எழுதி வச்சுக்கோங்க. அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்குவது என்பது அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தில் நிகழ்ந்தே போகக்கூடிய ஒரு யதார்த்தம். இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் போக்குவரத்து கழகங்கள் அத்தனையும் இன்னைக்கு திவால். நீங்கள் வந்து ஸ்பேர் பார்ட்ஸை திருடி விற்கிறதுல ஆரம்பித்து நியமனங்களில் நடந்த ஊழல், டீசல் பெட்ரோல் வாங்கினதில் ஊழல்லேருந்து இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லை. இது ஆரம்பித்தது செந்தில் பாலாஜி பீரியடில் ஜெயலலிதா சிஎம் இருக்கும்போது ஆரம்பிச்சது. 2011 இன்ன வரைக்கும் இந்த 15 வருஷத்தில் 2 பேரும் மாற்றி மாற்றி அதை அழிச்சிட்டானுங்க. இப்போ இதில் நீ இலவச பேருந்துன்ற எப்படி கொடுப்ப? இது விஜய்க்கான கேள்வி. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க எப்படி கொடுப்ப? ஏங்க கம்ப்ளீட்டாக ரெக்ரூட்மெண்ட்ஸ் காலிங்க. எந்த துறையிலுமே அப்பாயின்மெண்ட்டே கிடையாதுங்க. இதில் நான் 1 லட்சம் பேர் அப்பாயின்ட் பண்ணுவேன்றாரு ஸ்டாலின். எங்கே சார் அப்பாயின்ட் பண்ணுவீங்க? எங்கே சார் இருக்குது பணம் உங்ககிட்ட? இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ பேருக்கு சார் பண்ணீங்க? அப்போ இவங்க 2 பேரும் செய்திருக்கக்கூடிய அந்த அட்டூழியம் இருக்குல்ல, செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் உங்கள் கேள்வி வந்து இலவசங்களா மக்கள் நல திட்டங்கள்னா இலவசங்கள் நம்ம கொச்சைப்படுத்தலை. ஆனால் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செலவு பண்ணுறதை தவிர மற்றது எல்லாம் இலவசம்தான். தயவு செஞ்சு அதை வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் நிறுத்தலைன்னா உங்கள் பொருளாதாரம் அழிஞ்சு சின்ன பின்னமாகும். ஃப்ரிட்ஜோ 8000 ரூபாய் கூப்பனும் அப்பட்டமான கையூட்டு. அது தேவையே இல்லை. கலைஞர் அன்னைக்கு வண்ண தொலைக்காட்சி கொடுத்தது அன்றைக்கு அது தேவை. ஜெயலலிதா வந்து லேப்டாப் கொடுத்தாங்க, அது தேவை. அந்த அம்மா ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தாங்க, நீ காலேஜ் பசங்களுக்கு கொடுக்குற ஓட்டு வாங்கிறதுக்கு. அவங்க 11th கொடுத்தாங்க. இலவச ஆடு மாடுலாம் வந்து ஓரளவு வந்து இது பண்ணிச்சு, உங்களுக்கு வந்து அப்போ கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லாததால தானே 8000 ரூபாய் கூப்பனை கொடுக்குறீங்க. ஆமாம், எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு. இது வந்து மக்கள் நலன் சார்ந்த சுகாதாரம், கல்வி, இது 2த்துக்குமானதை தவிர மற்றது எல்லா இலவசங்கள் தான். சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் செலவு பண்ணுறது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள். இப்படித்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் வெற்றி பெற்றாலும் கடும் நெருக்கடியை நோக்கி தமிழக நிதி நிலைமையும் பொருளாதாரமும் நகருகிறது என்பது மட்டும் உண்மை. அது குறித்து பேசாமல் இருப்பதன் மூலம் இந்த அரசியல் கட்சிகளுடைய அடாவடிக்கு, அட்டூழியத்துக்கு மீடியாவும் துணை போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.